A very good evening. My respects to Reverend Father Dr. Brito Vincent, Reverend Father Dr. Anthony Robinson, and dear Dr. G. Vishwanathan Avargal, to all the dignitaries, and my dear loyalites, my dear family, my warm greetings and wishes to all the professors, the faculty, staff members, and fellow alumni, and all the awardees. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வந்தது. It's been 30 years. நான் 92-95 batch. batch நானு. So it again அந்த nostalgia அப்படியே it's hitting me. 30 வருஷம் ஆனா கூட என்னதான் பண்ணா கூட இங்க வரும்போது again I feel like a student walking into the campus. That's what Loyola does to you. ஏன்னா இங்க டிகிரி மட்டும் வாங்கல, இங்க எல்லாருமே இங்க உருவாகிறது வந்து லோயலால. ஒரு 20-21 வயசு வெளியில போகும்போது who you are, what you are and what you can be அப்படின்ட்டு Loyola will teach you, your fellow students will teach you, the faculties will teach you, and how you can be relevant அப்படிங்கறது வந்து இங்க கத்துக்க முடியும். நான் சென்ட் பீஸ்ல தான் படித்தேன், பட் லோயலாக்குள்ளே வரும்போது வந்து டு சி ஆல் த ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் லைஃப் அண்ட் டிஃப்ரெண்ட் காஸ்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு பார்க்கும்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு அச்சம், ஒரு பயம் இருந்துச்சு. பட் லோயலாவில் 3 வருஷம் பிகாம் பண்ணிட்டு வெளியில் போகும்போது ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. ஐ கேன் வின் இன் லைஃப் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இது வந்து சும்மா கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் டு கால் திஸ் இது வந்து ஒரு நெட்வொர்க், ஒரு கனெக்ஷன் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல. ஐ see this as family, each and every one of you. இதுக்கு முன்னாடி படிச்சவங்க, இனிமே படிக்க போறவங்க எல்லாத்தையும் என்னோட குடும்பமா பார்க்கறேன். So anything for you, everything for you, I'll be there. It's just a phone call away. அப்படிதான் எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருந்திருக்காங்க. I really can't thank so many people, fellow alumni, loyalites. வந்து நான் எவ்வளோ தேங்க் பண்ணாலும் பத்தாது. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, டாக்டர் விஸ்வநாத் சார் அவளை வந்து நான் ஒரு விஷயத்துக்காக பார்த்தேன். ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்டிருந்தேன். நானும் லாயலைட்னு சொன்ன உடனே அவரோட முகத்தில் அந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே மாறிச்சு. நான் வேண்டி போன விஷயம் நடந்துச்சு, பிகாஸ் ஐ வாஸ் அ லாயலைட். அதுக்கு நான் நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். And also Rajkumar, my dear friend Rajkumar, I'm here in Loyola because of you. எனக்கு வந்து அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்து கொடுத்து ராபர்ட் சார் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி, எங்களோட ஹெச்ஓடி ராபர்ட் சாரை மறக்கவே முடியாது, இன்ட்ரடியூஸ் பண்ணி I'm here, I'm a Loyalite because of Rajkumar, and Rajkumar has done so much for Agaram Foundation. Again another Loyalite. So இது சாதாரணமாக நினைக்காதீங்க இந்த விஷயத்தை. This is family and you should be connected, always stay connected அப்படின்னு சொல்லுவேன். 3 வருஷம் ஆச்சு கேம்பஸ் விட்டு எல்லாருமே வெளியே போக வேண்டியதான். வெளியில் போனோம், ஆனால் எங்களோட பிகாம் டிபார்ட்மெண்ட் பில்டிங் ஆகட்டும், கேன்டீன் ஆகட்டும், மரத்தடி ஆகட்டும், சர்ச் ஆகட்டும், ஃபுட்பால் கிரவுண்ட்ஸ் ஆகட்டும், எதுவுமே மனசு விட்டு போகவே இல்லை. இன்னும் அப்படியே மனசுக்குள்ளேயே இருக்கு. இட் வில் ஆல்வேஸ் பி ஹியர். அண்ட் எவ்ரி டைம் சம்படி ஆஸ்க்ஸ் மீ என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வெறும் பிகாம் மட்டும் சொல்ல மாட்டேன், பிகாம் லாயலான்னு சொல்லுவேன். ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட முகத்தில் வந்து ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ஸோ Loyola has not just given me a certificate, but it's given me a lifetime recognition and so much respect. So Loyola, that's what Loyola does to you. And எங்கே போனாலும் அப்படியே கெத்தா சொல்லுங்க, டிகிரி மட்டும் சொல்லாதீங்க. பிகாம்னா பிகாம் சொல்லிட்டு பிகாம் லாயலான்னு சொல்லுங்க, அதுக்கு ஒரு தனி மதிப்பு மரியாதை இருக்கு. அண்ட் ராபின், இந்த ஈவினிங் வந்து அந்த முஸ்தபா பாட்டை போட்டு அழகா ஒரு ஃபினிஷ் கொடுங்க. Have a lovely evening. So nice to see you all. God bless. Stay happy. Thank you so much, Surya. Thank you for your words of support and encouragement. Another big round of applause.